அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மிக சிறந்த நிகழ்வில் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் மாநிலங்கள் இருக்கின்ற 200 பல்வேறு இளைஞர்களை இங்கே தமிழ்நாட்டுக்கு வரவழைத்து கடந்த 7ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டுடைய தலைநகரில் இருக்கின்ற பல்வேறு முக்கிய இடங்களில் நீங்கள் இணைந்த பயணத்தை மேற்கொண்டு இன்றைய தினம் நிறைவுகளாக நமது இந்த நிகழ்வு அனைத்தையும் ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தினுடைய ஸ்டேட் டைரக்டர் மரியாதைக்குரிய திரு எஸ். செந்தில்குமார் அவர்களும் மற்றும் இந்த விழாவிற்கு வருகின்ற நம்மெல்லாம் தலைமையேற்று உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற நமது சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மற்றும் இந்த விழாவில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்து உரையாற்றி சிறப்பு சேர்த்திருக்கின்ற வேளச்சேரி சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அருமை சகோதரர் ஹசன் மௌலானா அவர்களும் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கின்ற உங்களுக்கெல்லாம் பாட்டு பாடி ஒரு மிகச் சிறந்த உரையாட்சி சிறப்பு சேர்த்திருக்கின்ற தமிழ் பேராசிரியர், தன்னுடைய பேச்சால் தன்னுடைய ஆட்சியால் தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் அறிந்திருக்கின்ற தமிழ் பேராசிரியர் முனைவர் பர்வீன் சுல்தான் அவர்களும் மற்றும் இந்த விழாவில் உங்களுக்கு உரையாற்றி சிறப்பு சேர்த்திருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் என்னுடைய சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த ஆலங்குடியை சேர்ந்த வெள்ளத்திரைக்கோட்டை பகுதியை சேர்ந்த மரியாதைக்குரிய அருமை சகோதரர் திரு சதீஷ் அவர்களும் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற டிஎஸ்பி திருமதி வெள்ளி திரேஸ் அவர்களும் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்ற 100 இயக்கங்களை சார்ந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற பெருமையாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 ஆண்டுகளுக்கு இதே போல நடைபெற்ற இந்த விழாவில் இப்படி சுற்றுலா நண்பர்கள் உங்களுக்கெல்லாம் அந்த பயணங்களை மேற்கொண்டு இவர்களோடு இணைந்து வாழ்க்கையை இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறேன். மீண்டும் இது போன்ற விழாவை இன்றைக்கு ஏற்பாடு செய்து நான் கலந்துவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற நமது மாநில இயக்குநர் அவர்களுக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பழங்குடியின மக்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற வழிகளை பாதுகாத்திருக்கின்றார் என்றால் பாதிப்படையாமல் பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்தியாவுடைய வனத்துடைய பரப்பளவு 33% இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்தியாவில் பல்வேறு மலை பிரதேசங்களில் பல்வேறு உயர் மலைகள் அடைந்த அந்த பகுதிகளில் இன்றைக்கும் வழிகள் பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் அது பழங்குடியின மக்களால் தான் என்பதை நாடறியும். குறிப்பாக பூமி எனக்கு சொந்தமல்ல, நான் தான் பூமிக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடியது. பூமி என்னை நம்பி இருப்பதில்லை, நான் தான் பூமியை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியது. வேறு எந்த உயிரினை விட உயிரில் மட்டுமல்ல, வேறு எந்த உயிரினை விட நான் உயிர்கள் அல்ல என்ற உயிரிட கருத்தை கொண்டவர்கள் பழங்குடியின மக்கள். ஆகவே நீங்கள் தமிழ்நாட்டில் வருவதென்று இன்றைக்கு பல்வேறு இடங்கள், குறிப்பாக தலைமை செயலகத்தில் சட்டமன்ற அலுவலகத்தை கூட நீங்கள் சட்டப்பேரவையை நேற்று பார்வையிட்டிருக்கிறீர்கள். அதுபோல மகாபலிபுரம், இப்படி வரலாற்று சிறப்பு வாய்ந்த பல்வேறு இடங்களில் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அது வியப்பாக இருக்கும். அதோடு மட்டுமல்ல, நீங்கள் காணாத இந்த கடல் அலைகளை இந்த 7 கிளைகளில் நீங்கள் இங்கே பார்த்திருக்கிறீர்கள். கடற்கரை பார்த்திருக்கிறீர்கள், கடலை பார்த்திருக்கிறீர்கள். அதே போல நமது மாண்புக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சர்கள் நேற்றைய தினம் நீங்கள் வருகின்ற மாவட்டத்திற்கு 3 பேர் என்று வருவதென்று நமது தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் மாண்புக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்
உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி உங்களுக்கு செய்தி சொல்லியிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கவின் புகழ்ந்தார் என்ற கவியும் யாவரும் ஊரே யாவரும் கேளு என்று சொன்ன அந்த தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் உயர்கல்வி வர வேண்டும் என்றால் எனக்கு மேல் அளிப்பங்கள், என்னை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களை நான் உயர்கல்வி படிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்கிறேன் என்று சொல்லுவார் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்பதை நான் மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் வந்திருக்கின்ற பயணம் எப்படிப்பட்ட இடையிலிருந்து வருகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். குறிப்பாக பல்வேறு மலை பிரதேசங்களில் காடுகள் வனப்பகுதியில் வசிக்கின்ற அந்த மக்கள் இன்றைக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் 200 இளைஞர்களே இன்றைக்கு 20 மீட்ரு போன்ற சிஆர்பி மூலமாக பாதுகாப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த பயணத்தை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்மையில் மேதகு இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற ஊட்டிக்கு வருகை தந்தார்கள். அப்பொழுது அங்கு இருக்கின்ற பழங்குடியின மக்களை சந்தித்து அவர்கள் உரையாற்றினார்கள். அவர்களும் சகசமாக அவரிடத்தில் பேசினார்கள். பேசிவிட்டு நமது மேதகு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசு பழங்குடியின மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற மாநிலம், அதற்காக தமிழக முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நமது முதலமைச்சரையும் நமது தமிழக அரசையும் நமது மேதை குடியரசுத் தலைவர் அவர்கள் பாராட்டி தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நீங்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு இன்றைக்கு இது நிறைவு விழா நிலைகளாக இருந்தாலும் வருகை என்ற போது பாரம்பரியப்படி பழங்குடியின மக்கள் வரவேற்றது. அதோடு மட்டுமல்ல, தான் வசிக்கக்கூடிய இடத்தில் இயற்கையை பாதுகாத்து தனக்கு தேவையானவற்றை மற்றும் அவர்கள் பயன்படுத்தி சிக்கனமாக வாழக்கூடிய மக்கள் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த மனித சமுதாயத்திற்கு இந்த நவீன உலகத்திலும் இந்த பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து வருகை கொண்டிருக்கின்றது. நீங்கள் இந்த பயணம் உங்கள் அனைவருக்கும் வெற்றி பயணமாக இருக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கோரி நீர் செய்கிறேன். நன்றி, வணக்கம். That only word only I learned from collector now. Actually, I want to speak with you in Hindi. So from today, I take decision to learn Hindi. Next time when you come to Tamil Nadu, I'll speak with you in Hindi and I'll motivate you to the core level to achieve your higher goals. Hope you enjoyed your visit to the Tamil Nadu and Chennai, all the places. And one more excellent speaker is here. After that, she will give a speech in Hindi itself. So I give time to her and I thank Mr. Sambal Kumar for giving me this wonderful opportunity. Thank you. Thank you. माननीय मिनिस्टर नेतागण श्री शिवा महिलानंद जी, इस जिला का कलेक्टर मैडम सिद्धार्थ खंडे जी और पुलिस ऑफिसर जो यहाँ प्रसन्न है मौजूद है मैडम नीलेश जी और संजय कुमार साहब जिसने इन्वाइट किया, उन्होंने एक बहुत बड़ा गलत कर दिया है कि हर समय आप लोग आते हैं, एक दो दिन में हमारा घर की तरफ से आप लोग को मिल जाता है और इस बार मुझे मालूम भी नहीं था आप लोग क्या है कर और जो कोचिंग सेंटर में मुझे दिया गया आपको मैंने याद दिलाया कि हर समय हमारा घर की तरफ से डिनर होता है और रिपोर्ट हमें भीड़ है वो दुखी लग रहा है। अगला बार जब आएंगे जरूर मुझे बताना क्योंकि ये हमारे घर की तरफ से हो रहा है। एनीवेज आज मिस हो गया फिर भी हम इसको अगला से रिपीट करते हैं साई प्रकाश साई राम ग्रुप उन्होंने भी एक बार बहुत बड़ा गलत कर दिया साई राम ग्रुप है क्योंकि 2 साल पहले ये लोग शाहरुख खान को लेकर आया का कॉलेज और आप लोग को बुलाया भी नहीं। शाहरुख खान को तो रोशन लगे शाहरुख खान आए थे उन लोग का कॉलेज आप लोग को बुलाया थे तो अगला बार साई राम वाले को पकड़े गए तो बोलो ये लोग मत दिखाओ हम लोग को शाहरुख खान को दिखाओ। और हमारा शामिल चंद्री मैडम परवीन सुल्ताना मीनाक्षी और श्रवण जी
और मेरा जो प्रिय मिस्टर महादेव जी, एक विचित्र देश से हम लोग आ रहे हैं। आज 3 स्टेट है यहाँ पे, एक झारखंड, दूसरा छत्तीसगढ़, छत्तीसगढ़ छोड़ के दूसरा कौन सा स्टेट है? मध्य प्रदेश। और छत्तीसगढ़ कौन सा साल में पैदा हुआ? 2000 में। और झारखंड कौन सा साल में पैदा हुआ? 2000। तो जो एक छत्तीसगढ़ मध्य प्रदेश से पैदा हुआ एक छोटा स्टेट है और दूसरा झारखंड भी। और आजकल उस जमाने में यूपीए वाले ने जो मैडम सोनिया गांधी और मनमोहन सिंह का गवर्नमेंट था, एक ट्राइबल वेलफेयर के लिए बहुत कुछ किया, क्योंकि आप लोग यूपीएससी एग्जाम क्लियर करना तो भी एज का लास्ट आखिर 35 तक रखा है, 37 तक रखा है। यूपीएससी जो हमारा जिला कलेक्टर मैडम पढ़े हैं ना, उसका आखिर आपका 35 तक है करेगा ऐसा। तो दूसरे लोग को इतना 30 तक तो लिख सकते हैं, आप लोग को 35 की 37 तक लिख सकते हैं। और आप लोग को तो बहुत चांसेस दिया, क्योंकि इस देश एक विचित्र देश है। क्या है, हम लोग दिखने में एक जैसा है, लेकिन हम लोग का भाषा अलग अलग होता है। और ये जो हम लोग रहते हैं ईस्ट कोस्ट का जो भी नॉर्थ ईस्ट जाने तक एक जैसा ही चेहरा मिलता है, और वेस्ट कोस्ट का चेहरा दूसरा तरीका मिलता है। और जैसा हम लोग नॉर्थ ईस्ट में जाएंगे एकदम मंगोलियन का चेहरा आता है, मंगोलियन का रिजिम आता है। लेकिन Minister for Backward Classes Welfare, Government of Tamil Nadu, and Honorable Member of Legislative Assembly, Velachery Constituency, Shri G.N.H. Hassan Maulana, and my beloved State Director, My Bharat, Tamil Nadu and Pondicherry States, Shri S. Senthil Kumar, in Economic Offence Wing, Deputy Superintendent of Police, Srimati T.K. Lily Grace, and my officer, NSS Regional Director, Tamil Nadu, Dr. C. Samuel Chelaya, and other dignitaries on the dais, Chennai District Collector, my collector, Madam Srimati Rashmi Siddharth, and my beloved students, Namaste. This is my first stage. I am going to speak in Hindi because as far as the dignitaries on the dais, they all know me that I am a motivational speaker from Tamil Nadu, traveling all over the world, and today I am going to speak only for my children, my students, my NSS volunteers who have come all the way from many states to Tamil Nadu. I thank Mr. Senthil Kumar to give me an opportunity to stand before you in the 16th Tribal Youth Exchange Program. मेरा जो मातृभाषा है वो तमिल है, लेकिन जो मेरे अब्बा, माय फादर, वो उर्दू स्पीकिंग एक बहुत बड़े शायर हैं। सो मैं घर में उर्दू बोलती हूँ। मेरा जो हिंदी है वो थोड़ा उर्दू के साथ मिलके रहेगा। मैं ये आशा रखती हूँ कि मैं जो कुछ भी मैं यही बोलूंगी वो आपके दिल में एक थोड़ा सा जगह जरूर बनाएगा। सो